Hi viewers, welcome to Easwaris English. Hope you are all fine. இந்த வீடியோவோட நம்ம 100 வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறோம். So I am very happy and thankful to the subscribers, 345 members who have subscribed our channel. In this video we are going to see professions and occupations. தொழில்கள். நம்ம ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு தான் வாழ்வாதாரத்தை பூர்த்தி செய்து கொள்கின்றோம். அதில் சிலதை ப்ரொஃபஷன்னு சொல்கிறோம், சிலவற்றை ஆக்குபேஷன்ஸ்ன்னு சொல்கிறோம். அது என்னெல்லாம், தொழில்களை எப்படி ஆங்கிலத்தில் கூறுறது, வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோவில். Profession is an activity that requires specialized knowledge, training, qualifications and skills, whereas occupation is an activity undertaken by the person to earn his livelihood. Professions, அந்த வேலையை செய்கிறவங்கள நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். I have tried to give you according to the alphabetical order. First, accountants. ஒரு ஆஃபீஸில் பேங்க்லலாம் கணக்கு எழுதுவாங்கல்ல, அந்த கணக்கீட்டாளரை என்ன சொல்லலாம்? அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். A person whose job is to keep or examine financial accounts of a business. Financial accounts of a business பார்க்குறவங்கள நம்ம அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம், கணக்கீட்டாளர். ஆக்டர், ஆக்ட்ரஸ், ஒன் ஹூ ஆக்ட்ஸ் இன் அ ட்ராமா ஆர் மூவி. நாடகத்தில் நடிக்கிறவங்கள, சினிமாவில் நடிக்கிறவங்கள என்ன சொல்கிறோம்? நடிகர். லேடியாக இருந்தால் நடிகை அப்படின்னு சொல்கிறோம். ஆக்டர், ஆக்ட்ரஸ். A person that acts in a play or movie. ஆர்கிடெக்ட், கட்டிட வடிவமைப்பாளர். கட்டிடத்தை இப்படிதான் கட்டணும், வடிவமைக்கக்கூடிய கட்டிட வடிவமைப்பாளர் தான் ஆர்கிடெக்ட். A person who designs building or houses. Astronomer, வானியல் ஆய்வாளர். A person who studies the stars and the universe. Astronomer, a person who studies stars and the universe. வானியல் ஆய்வாளர். Author, நூலாசிரியர். Author, நூலாசிரியர். A person who writes books or novels. A person who writes books or novels. Baker, baker. அடுமனைஞர். அவர் எப்படி சொல்லுவோம்? அடுமனைஞர். பேக்கரியில் உள்ள திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி கொண்டு வந்து வைப்பாங்க இல்லையா, அவங்க தான் பேக்கர். A person who bakes bread and cakes normally works in a bakery. Blacksmith, கொல்லன் அப்படின்னு சொல்லுவோம். Blacksmith, இரும்பு சம்பந்தமான பொருட்களோட, இரும்பு பொருட்களோட வேலை செய்யறவங்க, அதை உருக்கி வேற வடிவத்துல மாத்துறவங்க, இல்ல இரும்பு பொருட்களோட வேலை செய்யறவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம்? Blacksmith அப்படின்னு சொல்லுவோம். A person who makes and repair things made up of iron. Blacksmith, கொல்லன், கொல்லப்பட்டறையில வேலை பார்க்கறாரு அப்படின்னு சொல்லுவோம்ல, அவர் தான். Bricklayer, bricklayer. Brick means செங்கல். அதை அடுக்கி யார் வேலை செய்வா? கொத்தனார். எஸ், bricklayer. அவரை நம்ம மேசன்னு சொல்லுவோம். A person who helps and build houses. A person who helps to build walls or buildings. Butcher, butcher. இறைச்சி விற்பவர். ஆடு, கோழி, மாடு எல்லாம் வெட்டி இறைச்சி கடை நடத்துவாங்கல்ல, அவங்கள தான் நம்ம butcher அப்படி சொல்லுவோம். A person who works with meat. A person who works with meat. They cut meat and sell in their shop. Carpenter, carpenter. தச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மர வேலைகள்லாம் செய்யறவங்கள நம்ம ஆசாரி அப்படின்னு சொல்லுவோம்ல, தச்சர், carpenter. A person who makes things from wood, including houses and furniture. மேஜை, நாற்காலி, கட்டில், சோஃபா, இந்த மாதிரி உடன் ஐட்டம் எல்லாம் செய்யறவங்கள நம்ம கார்பெண்டர் அப்படின்னு சொல்லுவோம். Cobbler, cobbler. செருப்பு தைப்பவர். A person who mends shoes.
cashier, cashier, one who deals with money in bank or in a company. A person in a bank or shop who give or get money from the customer. வாடிக்கையாளருக்கு கொடுப்பாங்க இல்லனா வாங்குவாங்க, வாங்கி கலெக்ட் பண்ணி மணியை கலெக்ட் பண்ணி வைக்கிறத பேர் தான் என்னது? காசாளர், கேஷியர். கிளர்க், கிளர்க் எழுத்தர். எந்த ஒரு ஆபீஸ்லனாலும் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடுல உள்ள ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எழுதுறது, சேகரித்து வைக்கிறது, இந்த வேலையெல்லாம் பார்க்கறவங்கள நம்ம கிளர்க் அப்படின்னு சொல்லுவோம். A person who employs in an office or shop or in a bank to keep record or accounts. Chef or cook, சமையல்காரர். Chef or cook, சமையல்காரர். A person who prepares food for others in a restaurant or cafe. Cafe. A person who prepares food for others in a restaurant or cafe. Counselor. Counselor. இந்த அட்வைஸ் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, மன உளவியல் ஆலோசகர் அப்படின்னு சொல்லலாம். மனநலம் பேணுவதற்காக உளவியல் ரீதியா அட்வைஸ் கொடுக்கறவங்கள தான் நம்ம கவுன்சிலர் அப்படின்னு சொல்லுவோம். கவுன்சிலிங். A person who gives advice or counseling. Cleaner. Cleaner. A person who keeps the place clean. A person who tidies or cleans an area or place. Dentist. பல் மருத்துவர். பல்லுல உள்ள பிரச்சனையை பார்க்கக்கூடிய டாக்டரை நம்ம டென்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். A person who treats or cures your teeth problems. Designer. Designer who designs clothes or any things. எந்த ஒரு பொருளையும் வடிவமைக்க கூடியவரை நம்ம டிசைனர், வடிவமைப்பாளர். A person who has the job of designing. நகை வடிவமைக்கிறது, ஆடை வடிவமைக்கிறது. Doctor, மருத்துவர். A person who treats your illness. Driver, driver. A person who drives vehicles. எந்த வாகனத்தை ஓட்டக்கூடிய ஓட்டுநரையும் நம்ம டிரைவர் அப்படின்னு சொல்லுவோம். I am also a driver. Teacher cum driver. Dustman or refuse collector. அப்படின்னா குப்பை அகற்றக்கூடியவர். தெருவில் இருக்கக்கூடிய அந்த குப்பை தொட்டியில இருந்து குப்பையெல்லாம் எடுத்துட்டு போவாங்கல்ல, அவங்கள தான் நம்ம அப்படி சொல்றோம். A person who collects trash or rubbish from bin in the street. Who collects trash or rubbish from bins in the street. Director. Director. இயக்குனர். இயக்குனர் படத்தெல்லாம் இயக்கக்கூடியவர், நாடகம் இயக்கக்கூடியவர், அவங்கள நம்ம டிரெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஒரு கம்பெனியை நிர்வகிக்கிறவரையும் நம்ம இயக்குகின்றவரையும் நம்ம டிரெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். டிரெக்டர் ஆஃப் த கம்பெனி. A person who controls a company or organization or director film, அவரையும் நம்ம டிரெக்டர்னு சொல்லுவோம், இயக்குனர். எலக்ட்ரிஷியன், மின் வினைஞர். எலக்ட்ரிஷியன், மின் வினைஞர். A person who works with electric circuits or electrical systems. Engineer, பொறியாளர். Engineer, பொறியாளர். A person who develops solutions to technical problems. A person who develops solutions for technical problems. They design or build any engines or machines. Editor. Editor. Editor of the film or editor of the newspaper. அந்த இதழுக்குரிய ஆசிரியர். கட்டி எதை நீக்கணும் எதை சேர்க்கணும் அப்படின்னு வெட்டி ஒட்டி அந்த வேலை பார்க்கறவங்கள தான் நம்ம எடிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். He is the person who decides to
includes or excludes the matter. Farmer, farmer, one who works in a field or in a farm. பண்ணையில வயல்ல வேலை பார்க்கறவங்கள நம்ம farmer அப்படின்னு சொல்லுவோம், விவசாயி. A person who works in a farm or field. Fireman, தீயணைப்பு வீரர். A person who puts out fire. Fisherman, மீனவர். Who catches fish. A person who catches fish. Florist, florist, பூக்காரர் பூக்காரி அப்படின்லாம் சொல்லுவோம்ல, பூ கொண்டு வர்றவங்கள அவங்கள தான் நம்ம florist. A person who works with flowers. Cultivate or sells or dealer. Cultivator or dealer. Gardener, gardener, தோட்ட வேலை செய்யக்கூடியவரை தான் நம்ம கார்டனர் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, செடிக்கு தண்ணி ஊத்துறது, செடி நட்டுறது, அதுல பூச்சி ஏதாவது இருந்ததுன்னா அதை பூச்சி மருந்து அடிச்சு நீக்கிறது, இந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா. A person who keeps garden clean and tidy. A person who keeps garden clean and tidy. They take care of plants in the garden. They take care of plants in the garden. Goldsmith, goldsmith, பொற்கொல்லர். ஏற்கனவே கொல்லன்னு ஒண்ணு படிச்சோம், பிளாக் ஸ்மித். அவர் இரும்புல வேலை பார்ப்பாரு, இரும்ப உருக்கி வடிவமைப்பாரு. இவரு தங்கத்தை உருக்கி வடிவமைப்பார். Goldsmith. A person who works with gold to make ornaments. Hairdresser, சிகை அலங்காரம் செய்பவர். Hairdresser. A person who cuts your hair and gives new style to your hair. Hairdresser. Inspector, inspector, ஆய்வாளர். Senior person of police officer, அவங்களையும் சொல்லலாம். எந்த இடத்துலயும் ஆய்வு நடத்துறவங்கள நம்ம ஆய்வாளர், இன்ஸ்பெக்டர். One who inspects. Journalist, journalist, பத்திரிகையாளர், பத்திரிகையாளர், journalist. A person who makes news reports to the newspaper or a TV channel. Judge, a person who gives judgment in the court. நீதி வழங்கக்கூடிய அந்த நீதியரசர், நீதிபதியை நம்ம ஜட்ஜ் அப்படின்னு சொல்றோம். Labor, one who does all sort of work. ஒரு குழி தோண்டணுமா, ஒரு லோடி ஏத்தணுமா, மூட தூக்கணுமா, எல்லா வேலையும் பார்ப்பாரு. அதாவது உடல் உழைப்பை சிந்தி செய்யக்கூடிய அந்த அடிமட்ட வேலையை செய்யக்கூடிய அந்த உழைப்பாளியை நம்ம என்ன சொல்றோம், லேபர். A person who does all sort of work, hard work. Lawyer, lawyer, வக்கீல். Person who defends the people and gives legal advice. Legal advisor அப்படின்னு அவங்கள சொல்லலாம்ல. So one who gives legal advice. Lecturer, விரிவுரையாளர். Lecturer, விரிவுரையாளர். A person who lectures in a college or university. Librarian, நூலகர். Librarian, one who works in a library. He or she arranges the book. யார் எந்தெந்த புக்கெல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிலாம் நோட் பண்ணி வைக்கிறது, அந்த டைம்ல கலெக்ட் பண்றது, அந்த நூலக பராமரிப்பு வேலைகளை பார்த்து கொள்பவரை நம்ம நூலகர் அப்படின்னு சொல்றோம். லைப்ரரியன், நூலகர். A person who works in a library, in charge of books. Lifeguard, lifeguard. தீம் பார்க், தீம் பார்க்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த நீச்சல் அடிச்சு உள்ள குழந்தைங்க எல்லாம் விழுந்துடக்கூடாதுன்ட்டு அங்கங்க ஆள் நிறுத்தி வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு கவனம் ஃபுல்லா யாராவது உள்ள விழுந்துடாம இருக்கணும் அப்படின்னா, விழுந்தா என்ன பண்ணுவாங்க, அவங்க முதல்ல குதிச்சு சேவ் பண்ணுவாங்க லைஃப. அதனாலதான் அவங்களுக்கு பேரு லைஃப் காட். A person who saves life of a people in a swimming pool or beach. Mechanic, பழுது செய்பவர், பழுது பார்ப்பவர். A person who repairs machines, especially vehicles. மெக்கானிக் ஷாப்ல கொண்டு போய் என்னோட 2 வீலர் விட்டுருக்கேன், 4 வீலர் விட்டுருக்கேன் அப்படி சொல்லுவோம்ல. ஸோ மெக்கானிக். மாடல், மாடல் மாதிரியா நிப்பாங்கல்ல, ஃபேஷன். ஒரு அட்வர்டைஸ்மெண்டா இருக்கட்டும், ஒரு படமா இருக்கட்டும், அதுக்கு விளம்பரத்துக்கு மாடலா வர்றது, அது ஆடையாகட்டும் என்னவா இருக்கட்டும், அதுக்கான மாடல் இருப்பாங்கல்ல, அந்த ஃபேஷன்.
அந்த பீப்புளை தான் நம்ம மாடல் அப்படின்னு சொல்றோம். A person who works in a fashion, modeling clothes and accessories. Milkman, பால்காரர். One who supplies milk or milking a cow. இல்லையா, பால் கறந்து கொண்டு வந்து நமக்கு தர்றவரை நம்ம பால்காரர் அப்படின்னு சொல்லுவோம், மில்க்மேன். மேனேஜர், மேலாளர் அப்படின்னு சொல்லுவோம். பேங்க்ல, கம்பெனில ஒரு பர்சன் யாரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை ஹோல்டு பண்ணி உட்கார்ந்துருக்காங்களோ அவங்கள நம்ம மேனேஜர் அப்படின்னு சொல்லுவோம். A person who works in a bank or in a company and holds their responsibilities. News reader, a person who reads news in TV channels. TV நிறைய சேனல்ஸ் இருக்குல்ல, அதுல நியூஸ் வாசிக்கிறவங்கள நம்ம நியூஸ் ரீடர், செய்தி வாசிப்பாளர் அப்படின்னு சொல்லுவோம். A person who reads news normally on televisions. Nurse, civilian, a person who trained to assist the doctor to treat people. Sick people எல்லாம் கவனிக்கிறதுக்கு டாக்டருக்கு அசிஸ்டா இருக்கக்கூடியவங்க நம்ம நர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Optician, one who check your eyes. அந்த பவர் பார்க்கறதுக்கு ஒவ்வொரு செக்ஷனா அப்படி போவோம்ல, செக் பண்ணுவாங்க இல்லையா. A person who checks your eyes and try to correct your problem with your eyesight. உங்க கண்ணுல உள்ள பிரச்சனையை கியூர் பண்றதுக்கு அந்த ஐ சைட்டை பத்தி செக் பண்ணக்கூடியவங்கள நம்ம ஆப்டிஷியன் அப்படின்னு சொல்லுவோம். பெயிண்டர், one who paints interior and exterior or for a house or a building. ஒரு ஹவுஸா இருக்கட்டும், பில்டிங்கா இருக்கட்டும், அதுக்கு வர்ணம் தீட்டுபவரை தான் நம்ம பெயிண்டர் அப்படின்னு சொல்றோம். Pharmacist, மெடிக்கல்ல இந்த மருந்து மாத்திரைகள்லாம் கொடுப்பாங்கல்ல, மெடிசினோட வேலை செய்யறவங்க. A person who works with medicines. Producer, தயாரிப்பாளர், பணத்தை கொடுத்து ஒரு நாடகமோ இல்ல படமோ தயாரிக்க சொல்றவரை தான் நம்ம ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லுவோம். A person who spends or gives money to make a film or play. Producer means உற்பத்தி செய்றவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். Producer, உற்பத்தியாளர். Psychiatrist, a person who treats you mentally. உங்களோட மனநிலை சார்பா உங்களை ட்ரீட் பண்ணவங்க தான் சைக்கியாட்ரிஸ்ட், மனநல மருத்துவர். They cure mental illness of people. Photographer, you know, who takes photographs. புகைப்பட கலைஞர். Pilot, one who drive vehicles, we call them driver. One who drives plane or flies a plane, அவங்கள தான் நம்ம பைலட்னு சொல்லுவோம். பிளேன் ஓட்டுறவங்கள பைலட். Plumber, person who repairs your water systems or pipes, அவங்கள தான் நம்ம பிளம்பர், அந்த பைப் வேலை எல்லாம் பாக்குறவங்கள நம்ம பிளம்பர் அப்படின்னு சொல்லுவோம். Policeman, who works in a police force, a person who works in a police force. Postman, who delivers post from the post office to you. இல்லையா, தபால் கொண்டு வரக்கூடிய தபால்காரர் தான் நம்ம போஸ்ட்மேன் அப்படின்னு சொல்லுவோம். ரிசப்ஷனிஸ்ட், வரவேற்பாளர். வரவேற்பறையில ஒரு ஹோட்டல், ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி இடங்கள்ல வந்த உடனே என்னன்னு விவரம் கேட்கறதுக்கு, நம்மள கைட் பண்றதுக்கு வச்சிருக்கிறவங்கள தான் நம்ம ரிசப்ஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், வரவேற்பாளர். A person who is in the reception. Scientist, அறிவியலாளர். அறிவியலாளர், one who deals with science industry. Singer, a person who sings, singer. Secretary, a person who is in charge of an organization, ஒரு நிறுவனத்துக்கு செயலாளர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செக்ரட்டரின்னு ஒருத்தருக்கு, ஒரு பாப்புலர் ஃபிகருக்கு அவங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பராமரிக்கிறது, அந்த மாதிரி உள்ளவங்களையும் நம்ம செக்ரட்டரி அப்படின்னு சொல்லுவோம். செக்ரட்டரி, செயலாளர். Surveyor, a person who examines and record the details of land. Surveyor, the person examine and record the details of land. நில அளவையாளர் அப்படின்னு சொல்லுவோம். Surveyor, சீராய்வாளர். Shop assistant,
கடையில் இந்த உதவி செய்யக்கூடிய கடையில் உள்ள உதவியாளர், ஷாப் அசிஸ்டன்ட், சேல்ஸ்மேன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. A person who works in a shop or store selling products or goods. Soldier, a person who works for the army. A person who works for the army. Sipai. Surgeon, a doctor who is trained to perform medical operations. ஆபரேஷன்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த அறுவை சிகிச்சை நிபுணர், அவங்கள தான் நம்ம சர்ஜன் அப்படின்னு சொல்றோம். செக்யூரிட்டி, செக்யூரிட்டி பாதுகாவலர். A person, one who defends you from any attack. A person who protects somebody or something from any attack. பாதுகாவலர். சூப்பர்வைசர், மேற்பார்வையாளர், மேற்பார்வையாளர், one who supervises. A person who supervises called supervisor, மேற்பார்வையாளர். Supervises activities or persons. Person, one who supervises some activities or some person. Tailor, tailor தையல்காரர். A person who stitches clothes for others. Treasurer, treasurer பொருளாளர். A person who looks after money in an organization or a club. Treasurer, a person who looks after money in an organization or club. பணம் சம்பந்தப்பட்டதை, பணத்தை பராமரிக்கக்கூடிய வேலையை பார்க்குறவங்கள நம்ம பொருளாளர், ட்ரெஷரர் அப்படின்னு சொல்றோம். டீச்சர், ஒன் who teaches a student at the school. டீச்சர் ஆசிரியர். A person who passes knowledge to the students at the school. Tinker, one who works with the tin. தகர வேலை செய்பவரை தான் நம்ம டிங்கர் அப்படின்னு சொல்றோம். Tinker, a person who works with tin. Translator, மொழிபெயர்ப்பாளர், ஒரு மொழியில உள்ளது இன்னொரு மொழியில மொழிபெயர்க்கக்கூடியவரை நம்ம டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு சொல்றோம். A person who translates from one language to another language. மொழிபெயர்ப்பாளர். Traffic warden, traffic warden போக்குவரத்தை சரி செய்பவர், சீரமைப்பவர் அப்படின்னு சொல்லலாம். Traffic warden. A person who patrols area to check traffic. Traffic warden போக்குவரத்து காவலர். Who check people do not park in the wrong place. Travel agent, a person who arranges tourism. A person who organizes or provides travel and tourism for people. பயண முகவர். Veterinary doctor, கால்நடை மருத்துவர். A doctor who looks after sick animals. Veterinary doctor, கால்நடை மருத்துவர். Waiter, waitress, உணவு விடுதியில பணிபுரியக்கூடியவங்க, உணவு விடுதி பணியாளர். Waiter or waitress, லேடினா waitress அப்படி சொல்லுவோம். A person who is in a hotel look after the customer in serving food. Waiter or waitress, a person working in a hotel and looks after the customer in serving food. நம்ம இதுல கிட்டத்தட்ட 80 ப்ரொஃபஷன்ஸ் பார்த்துருக்கோம். ப்ரொஃபஷன்ஸ் அண்ட் ஆக்குபேஷன்ஸ் பார்த்துருக்குறோம். இது நம்மளோட 100வது வீடியோ. நம்ம சேனலுக்கு ஆதரவு தந்திருக்கிற எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஃபார் த 345 சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.